பின்னாடிலே ஜடாயுவுக்கு மோட்சம் கிட்டுகின்ற பொழுது ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்த ராமன் கையால் ஈமக்கிரியை செய்யப்பட்ட காரணத்தினால மறுபிறவி இல்லாத ஒரு நற்கதி அடைகின்றான் என்பதை குறிப்பாடக்கூடிய முகாந்திரமாக மறு இளன் மதியின் கூர்மையன் கூர்த்த மதியை உடையவன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் வரும்பொருள் உரைக்கக்கூடிய தன்மை உடையவன் ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையின் நோக்குறு சிறுகணான் இதாங்க அந்த பஞ்சு இருக்கின்ற ஒரு வரியில தான் பேர்பட்ட ஜடாயுடைய பெருமையை சொல்கின்ற பொழுது சேய்மையின் நோக்குறு சிறுகணன் தமிழ சேய்மைனா தூரக இருக்கிறது அண்மைனா கிட்ட இருக்கிறது அண்மை செய்தின்னு சொல்றேன் இல்லையா உடனடியே கிட்ட அருகில் இருப்பது அப்ப தள்ளி இருக்கிறத எப்படி சின்ன கண்ணால பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா கழுகுக்கு 2 கண்ணு இருக்கின்றதை உணர்த்துறாருங்க. ஒன்னு புறக்கண் வெளி தோற்றத்திலே பார்க்கக்கூடியது, 2வது அகக்கண். அகக்கண்ணு சொல்லக்கூடியது டெலஸ்கோபிக் ஐன்னு சொல்லுவாங்க. கழுகு பார்த்திருப்பீங்க 300 அடி 400 அடி உயரத்துல கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் ஹைட்ல இருந்து பறந்து நேரா கீழே வரும். கரெக்டா ஒரு கோழி கொஞ்சம் கவின்னு போயிடும்.